கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், அவர் தான் என்னுடைய எஜமானன், அவருக்கு தான் நான் வந்து கீழ்ப்படிவேன், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்வேன். ராஜாவுடைய அந்த அதிகாரத்தை தள்ளி போட்டான். சாத்ராக் எசேக்கியாவுக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும், நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவர் நம்மோடு இருக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை பார்த்து அந்த போத்திபாருடைய அவன் கண்டுபிடிச்சிட்டான், குறிப்பினால கண்டுபிடிச்சிட்டான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார், அவன் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் கண்டு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் கையில் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர வேற எதையுமே அவன் விசாரிக்கவில்லை. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே குடும்ப நிர்வாகம், அவனுக்கு ஆட்டு மந்தை, நிலம், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் வந்து நிர்வகிக்கும்படியாக அவன் கையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இருக்கிறார் என்று உலக மக்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி தான் சொன்னார். மோசே மரித்து போய்விட்டார், அதனால ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன், இதை சுதந்திரித்து கொள்ளும்படியா இந்த கர்த்தருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இரவும் பகலும் தியானி, அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ நல்ல வெற்றி அடைவாய், உனக்கு காரியம் வாய்க்கும்லாம் சொல்லிட்டு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று தாவீத கர்த்தர் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ எப்பொழுதும் போல அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனால் ஆடு மேய்க்கத்தான் போயிட்டார். இப்போ சவுலுக்கு வந்து ஒரு பொல்லாத ஆவி அவனை போட்டு அலக்கழிக்குது. அப்போ இந்த பொல்லாத ஆவி அலக்கழிக்கப்படுறது போகணும்னா நல்லா வாசிக்க தெரிந்தவன், பாடுறவன் வந்து பாடுனா இந்த அசுத்தாவி போயிடும், இப்போ வந்து பாட்டு பாடினா போயிரும்னு அவங்க நம்புகிறாங்க. சரி, நல்லா வாசிக்க தெரிஞ்சவனை ஒருத்தனை கூட்டுவாங்க அப்படின்னா கரெக்டாக ஒருத்தன் அங்கே சொல்கிறான் ராஜா கிட்ட, ராஜாவே ஈசானுடைய குமாரனில் ஒருத்தனை பார்த்துருக்கேன், 3 வேளை வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டு இருக்கிறேன், தினமும் பார்த்துருப்பேன் போல இருக்கு, அவன் வாசிக்கிறதில் தேறினவன், ஆடு மேய்க்க போனாலும் மாடு மேய்க்க போனாலும் வாசித்திருக்கான், வாசிக்கிறதுல தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட